ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் யூஸ் பண்ணி எப்படி ஒரு குழம்பு வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 வெண்டைக்காய், 4 தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதோ காட்டுறாங்களா அம்மா, இப்போ வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது கொதித்து அது வந்து வெடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குவாங்க. ஸோ டெய்லி டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச சமையல்னா வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் அப்புறம் இது வதக்குறாங்களா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா பொன்னேரம் வர மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறாங்க. பூண்டு வந்து கட் பண்ணி வச்சு அந்த பூண்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒரு மூணு பூண்டு போதும், கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை வந்து வதக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 10 வெண்டைக்காய் ப்ளஸ் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணுவாங்க. இது போட்டுட்டாங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண, அதாவது அதை வந்து வதக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்து ஒரு பேர் சொன்னீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்புன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட அன்றைக்கி அம்மா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டாங்க, சரியான காரம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் காரம் வேணாம் மம்மி, வேணாம் மம்மின்ட்டு. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் போட்டாங்களா, அதை வதக்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு பச்சை மாதிரி ஸ்மெல் வர வெண்டைக்காயில் அதெல்லாம் போனதுக்கப்புறம், அதாவது போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். 3 டம்ளர் 4 டம்ளர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிளகாத்தூள் வந்து கம்மியாகவே நீங்கள் போடுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 பேருக்கு மேலேயே சாப்பிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அம்மா இது பண்ணுறாங்க. இப்போது மிளகாத்தூள், உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க, கலக்கி விடுறாங்க அதை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா கொதி வரட்டும்ன்ட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு தட்டோ சம்திங் வேறு ஏதாவது போட்டு மூடி வச்சுக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா புளி இல்லைன்னா லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ப்ளஸ் ரொம்ப காரம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த புளி கரைச்சலை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சோண்டு. இதை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த புளி கரைசல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தாங்க, அதை வந்து கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கொதி வரட்டான்ற மாதிரி மூடி வச்சிடறாங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொதி வர அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அன்றைக்கி நீங்கள் செய்யுங்க, இப்படி இருக்குது பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுவையான சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. காரம் போட்ட காரக்குழம்பு இல்லைன்னா வெண்டைக்காய் குழம்பு.